பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை உபாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். டியூட்ரானமி சாப்டர் 7 verse 14. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். You will be blessed above all peoples. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக பாடுகள் நிரம்பி இருக்கின்றது, அப்படிதானே? அநேக காரியங்கள்ல பிரச்சனைகளின் மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஏசப்பாவுடைய கிருபையினால ஒவ்வொரு நாளையும் நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? கடந்து போறீங்க. ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் ஏசப்பா கொடுக்கிற பலத்தை நீங்க சார்ந்திருக்கிறீங்க. ஏசப்பாவுடைய பிரசனத்துல நீங்க காத்து இருக்கிறீங்க. ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய பிரசனத்துல அதிகமாக காத்திருக்கிற, நீ என்னுடைய பலத்தையே நீ சார்ந்திருக்கிற, நீ என்னிடத்திலே நீ கிருபையை கேட்டுக்கொண்டிருக்கிற, நான் இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க ஏசப்பாவுக்காக ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க சகித்து கொண்டிருக்கிறீங்க. ஏசப்பாவுக்காக அதிக காரியங்கள் நீங்க செய்யணும்னு சொல்லி நீங்க விருப்பப்படுறீங்க, அதிக பிரயாசம் எடுக்கிறீங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்காம விட்டுருவாரா? அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்திப்பார், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போடுவார். அவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ எதை குறிச்சும் நீங்க கவலைப்படாதீங்க. ஏசப்பாவுக்காக நீங்க காத்திருக்கிறீங்க. ஏசப்பாவுடைய பிள்ளை நீங்க. ஏசப்பா நிச்சயம் உங்களை கண்டிப்பா ஒரு நாள் உங்களை உயர்த்துவார். உங்க வாழ்க்கையில நீங்க அநேக பாடுகளை நீங்க இந்த நாட்களை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அநேக பாடுகளின் மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏசப்பாவும் நமக்காக அவர் எல்லா பாடுகளையும் சகித்து கொண்டார். ஏசப்பாவுக்காக நீங்க இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த சின்ன சின்ன பாடுகள் எல்லாம் கொஞ்ச நாட்கள் தான். ஒரு நாள் வரப்போகுது. நீங்க எல்லாருக்கும் நீங்க ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக நீங்க இருக்க போறீங்க. எல்லா மக்களும் வியந்து பார்ப்பாங்க, நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயம் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நாம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா இந்த நாட்கள் இருக்கிற இந்த பாடுகளை ஆண்டவரே ஏசப்பா மேற்கொள்ள பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே பலன் கொடுங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்துல காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க. இந்த நாள் ஆண்டவரே ஏசப்பா ஒரு புதிய பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே எல்லா சோர்வுகள் நீங்கட்டும் தகப்பனே ஏசப்பா. ஒரு அற்புதத்தை செய்யுங்க தகப்பனே ஏசப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்க சந்தோஷமாக வாழ்வீங்க. நிச்சயம் ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி தருவார். அவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a blessed day.